Cauvery Business பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான டாபிக், முக்கியமான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் குரு ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம். அந்த முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புரோக்கிங் ஃபார்ம் சொல்கிறத நம்பி ஒரு ஷேரை வாங்குறீங்க. திடீர்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த கம்பெனியோட ஷேர் இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு போகும், நாளைக்கு 10 ரூபா ஏறும், நாளான்னைக்கு 25 ரூபா வரைக்கும் ஏறும், வாங்குங்க அப்படின்றாங்க. டார்கெட் ப்ரைஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் வாங்குவீங்க, அதே மாதிரி நடக்காது. அதே மாதிரி இன்னொரு ஷேர் இவ்வளோலாம் போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது அதுக்கு மேலே போகும். ஏன் இது நடக்குது அப்படின்னு உங்களுக்கும் புரியாது. எந்த அடிப்படையில் இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்றதுல அந்த குழப்பம் தான். அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு குருஜி ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லையா? மறுபடியும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதோட சேர்த்து இன்னும் நம்ம குழப்பலாங்களா? அதுதான் கரெக்ட். சரி, ஓகே, என்ன சொல்ல போறீங்க? அதாவது நிறைய என்ன ஃபண்ட் ஹவுஸ், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஜேபி மார்கன், ஜாஃப்ரீஸ் அப்படின்ட்டு நிறைய ஃபண்ட் ஹவுஸு கம் அவுட் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன். இந்த ஷேர் இவ்வளோ போகும், இல்லாட்ட இந்த ஷேர் இந்த குறைய போகுது அப்படின்லாம் நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆமாம். இவங்கெல்லாம் எந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராபோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே, தட் இஸ் முன்னாடி இப்படி நடந்திருக்கு, இந்த ஃபேக்டர்னால நடந்திருக்கு, அதனால் ஃபர்தராக ப்ரைஸ் ரைஸ் ஆகும், ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஓகே, ரேஸ் இப்போ பாஸ்ட் 1 இயரில் ஒரு 5% 10% ஷேர் ரைஸ் ஆகிடுதுன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பேஸ் பண்ணி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் கண்டினியூ ஆகும் டெஃபினட்டாக, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதனால் இதே 5 இல்லைன்னா 10% ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணுறது. ஓகே, அதாவது நிஃப்டி எவ்ரி இயர் 5% க்ரோ ஆகுது, 10% க்ரோ ஆகுது அப்படின்னா, சரி இந்த வருஷமும் அது 5% 10% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உசைன் போல்ட் எடுத்துக்கோங்களேன். 100 மீட்டர்ஸை 9.6 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுறாரு. அதனால 200 மீட்டர்ஸ்லேயும் அது ஒரு 19.2 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இது நடக்குமா? டெஃபினட்டாக நடக்காது. ஏன் அப்படின்னா, இது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டெஃபினட்டாக உங்களுடைய ரன்னிங் ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிடும் டெஃபினட்டாக. ஏன்னா ஹார்ட் ஒரு சர்டன் ஸ்பீடுக்கு மேலே பம்பின் பண்ண முடியாது. அண்ட் ஸோ எனர்ஜி ஸ்லோவாக டிப்ளீட் ஆகிட்டே போகும். இப்போ 200 மீட்டர்ஸ் விடுங்க, 500 மீட்டர்ஸ் போடுங்க, என்ன ஆகும்? அதனால் இது டைம் அவர் எடுக்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் இந்த மார்க்கெட் பண்டிட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நம்ம பற்றி பேசணும்ல, அவங்களாம் இதை ஜாஸ்தி கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்க பேஸ்ட் ஆன் அவங்க நாலேஜ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபண்டமெண்டல்ஸு அதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வியூவர்ஸ் தே வாண்டட் இட். அவங்க கேட்குறாங்க இந்த ஷேர் பர்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிப்போர்ட்டை போய் கூட யாரும் படிக்க மாட்டான். ஓகே, ஓகே, ஒருத்தரும் போய் படிக்க மாட்டாங்க. அதனாலேயே இவங்க என்ன செய்யறாங்க, சரி இந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போகும் கீழே வரும், இதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, டார்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளுடைய சேனலில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ப்ரைஸு மேலே போகுமா இல்லாட்டா அப்படியே இருக்குமா இல்லாட்டா குறையுமா அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை. நான் ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக. சரி, லைஃபாக இருக்கட்டும் இல்லாட்டா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எப்பொழுதும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கேம் தியரி அப்படிங்குவாங்க. யாராவது ஒருத்தன் வின் பண்ண போகிறான், யாராவது ஒருத்தன் லூஸ் பண்ண போகிறோம் டெஃபினட்டாக. ஓகே, எல்லாரும் வின் பண்ணிவிட்டு எல்லாரும் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஒருத்தர் வின் பண்ணால் ஒருத்தர் லூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் லைஃபு அண்ட் சொல்யூஷன் ஷேர் மார்க்கெட்டில் இதுதான் நடக்குது ஆக்சுவலாக. ஒருத்தர் வின் பண்ணால் ஒருத்தர் லூஸ் பண்ணணும். இப்போ சிஎஸ்கே வின் பண்ண மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் ஒரு ஷேரை சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ரொம்ப டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ஆன்சரை கொடுக்குறாங்க, இந்த டார்கெட்டை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுதும் அது ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ரீசெண்டாக ஜேபி மார்கன் KPIT டெக்னாலஜிஸ் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமாம்,
இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரே ஒரு கஸ்டமரை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹோல் சோர்ஸ் ஆஃப் இன்கமே அந்த கஸ்டமர்கிட்ட தான் வருது. அதனால வந்து இதை வந்து எப்படி நம்ம ஹையராக வேல்யூவேஷன் கொடுக்க முடியும், ஒரு டாடா எலக்ஸி மாதிரியோ இல்லாட்டா வேறு சாஃப்ட்வேர் கம்பெனியோ மாதிரி நம்ம வேல்யூவேஷன் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. உடனே கேபிஐடியோட ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிச்சு. ஒரு 100-150 ருபீஸ் வரைக்கும் ட்ராப் ஆச்சு. ஆனால் ஃபியூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கேபிஐடி அவங்களுடைய ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 40% நெட் ப்ராஃபிட் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஈவன் வித் ஒன் சிங்கிள் கஸ்டமரில் கூட வித் ஜெயின்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறப்ப அண்ட் இவங்க வந்து க்ரோத் காமிச்சாங்க. ஆனால் இதே கண்டினியூ ஆகுமா என்ன நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து கேபிஐடி வந்து ப்ரூவ்டு ராங். ஜேபி மார்கனை நமக்கு வந்து ஒரு அதோட பின்னாடி ஸ்டோரியே தெரியாது. ஜேபி மார்கன் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னு நம்மளால் வந்து கரெக்டாக சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட நிறைய ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபி ஏரியாஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு செபியோட சர்டிஃபிகேட் வேறு இருக்குது இவங்ககிட்ட. அதனால இவங்க சொன்னது எல்லாம் கரெக்டாக இப்போ ஆயிடுமா அப்படின்னு தான் இந்த இதை எனக்கு ஒரு கேள்விக்குறியா தோணுது. ஆமாம், ஜேபி மோர்கன் சொன்னது நடக்கலைங்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக ஐ ஃபேஸ்ட் இட் அது மாதிரி. ஆனால் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறனால நம்ம அவங்க சொன்னது அத்தனையும் நம்ம வேதவாக்க எடுத்து செயல்பட முடியாது. அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவர் வந்து சர்டன் கமெண்ட்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு அதை பேஸ் பண்ணி சில பேர் ஆக்ட் பண்ணுறாங்க டெஃபினட்டாக. ஆனால் பிகாஸ் அவர்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லாதனால யூனோ செபி கேன் டேக் ஆக்ஷன். ஆனால் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா யார் சொன்னதும் ரைட் ஆகலாம், யார் சொன்னதும் ரைட் ஆகாமல் போகலாம், சொல்ல முடியாது நம்மளால. ஜேபி மார்கன் சொன்னதுக்கு பிறகு ஷேர் ப்ரைஸ் எல்லாம் மேலே போயிடுச்சு. நீ சொன்னபடி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா அந்த இடத்துல? அது ஒரு பெரிய கொஸ்டின் டெஃபினட்டாக. ஏன்னா அதுலேயும் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாட்டி வைத்தியம்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் இருக்க எல்டர்ஸ் வந்து சில டைம் வந்து சில இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக சரியாயிடும். ஆக்சுவலாக தென் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த க்யூர் கிடைக்கிறதோட இது வந்து நமக்கு இம்மீடியட் ரிலீஃபும் கிடைக்கும், நம்ம க்யூர் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஆனால் பாட்டி வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? எல்லாத்துக்குமே முடியாது. ஏன்னா லான்னு ஒன்று இருக்குது, அது யார் சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால இது வந்து ஒரு இதை தான் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அது கரெக்டாக நம்ம ஷேர் மார்க்கெட்லேயும் நினச்சிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன இதில் கேள்வினா சார், இப்போ ஒவ்வொரு புரோக்கிங் கம்பெனியும் வந்து பர்டிகுலர் ஷேரை சஜஷன் கொடுக்கும்பொழுது இதுக்கு டார்கெட் வச்சுக்கங்க நல்லா மேலே போகும் அப்படிலாம் கொடுக்கும்பொழுது ஒருவேளை வந்து அதுக்கு பேக் எண்டில் ஏதாவது ரீசன் இருக்குமோ? அதாவது இப்போ அவங்க வந்து நிறைய ஃபண்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அந்த பர்டிகுலர் ஷேரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், அதாவது மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை கொண்டு போய் அதில் அவங்க பார்க் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் அங்கே வருவாங்க, அதனால அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போகும், நமக்கு யார் கிளைண்ட்ஸோ அந்த கிளைண்ட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமா? அது செபியே ஒரு ரூல் போட்டாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏதாவது ஒரு சர்டன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ஒரு போர்ஷன் ஆஃப் த சேலரி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபாலோ அவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து அது ஒரு அப்பியர்ஸ் ஒரு சேஃப்டி மாதிரி தெரியுது. அது டெஃபினட்டாக பரவாயில்ல, அவரே போட்டிருக்காரு அப்படின்னு. ஆமாம், அவரே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, நம்மளும் அது கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அல்டிமேட்டாக என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்காம நீங்கள் வந்து தரோவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கிரேட்டர் சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஓகே, எதர் செபி அட்வைசராக இருக்கட்டும், நான் செபி அட்வைசராக இருக்கட்டும், ரியல் அட்வைசர் யாருன்னா உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணுறது தான் கரெக்டான அட்வைஸ். ஓகே, பட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ஆக்ட் பண்ண முடியாது. டெஃபினட்டாக வந்து டேட்டா வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும். ஆனால் இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பீப்புள் வந்து கொடுப்பாங்க, செபியோ நான் செபியோ அட்வைசர்ஸ் கொடுப்பாங்க. இதை உள் வாங்கிட்டு அதை ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு
அப்புறமேல அதை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு கிரேட் சான்ஸ் இருக்குது. அப்படியே பண்ணால் கூட 10ல் ஒரு 2% தான் சக்சீட் பண்ண முடியும். அதாவது 10 ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு 2 ஷேர் தான் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு போய் சேரும். ஓகே, இந்த ராஜாவோட குதிரை மாதிரி திருப்பி நம்ம அங்கேயே வந்து இன்னொன்று வச்சுங்களேன். அதாவது மறுபடியும் நீ ஃபுல்லாக படிச்சுட்டு நீயே பார்த்தா இன்னும் சொன்னோம் அப்படின்னா பார்க்குறவனும் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் ரூட் கொஞ்சமாவது வந்து அவங்க சொல்கிறத நம்புறதுக்கு எதுவும் வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா? அதை சொல்லுங்கள். அது எனக்கு ஒன்று தெரியுது. அதாவது சப்போஸ் இப்போ உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர்ஸை 9.5 செகண்ட்ஸில் ரீச் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 200 மீட்டர்ஸை சே 19.1 செகண்டில் ரீச் ஆகிறான்னு சொல்கிறது வந்து கிரேட்டஸ்ட் சான்ஸு அச்சீவ் பண்ணுறது. ரதர் தென் 1 கிலோமீட்டரை 4 நிமிஷத்தில் டெஃபினட்டாக கிராஸ் பண்ணி வர்றாரு. ஏன்னா 100 மீட்டரே இவர் 9.5 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுறவர், ஈவன் 1000 மீட்டர்ஸை வந்து இவர் டெஃபினட்டாக 4 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறது. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாங்கிறீங்க. ஷார்ட் டேர்முக்கு பண்ணும்போது கிரேட்டர் சான்ஸ் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ரதர் தென் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அச்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஜேபி மோர்கனாக இருந்தானே, ஜெஃப்ரி சார் இருந்தானே, யார் சொன்னாலும் திருவள்ளுவர் சொல்கிறதா நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் சொல்ல வர விஷயம். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய படிக்கணும். ஓகே, அப்புறமேல் செயல் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ளே வயசாகிடும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸில் பார்க்க வந்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஒரு அழுத்தி வைங்க. ஸோ ஜாயின் பண்ண எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.